யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த சத்திய வசனங்களின் மூலமாக எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும், வெறும் சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலையில் மாத்திரமல்ல, குடும்ப உறவுகளிலும், நம்முடைய கையின் பிரயாசத்திலும், எப்படி கர்த்தர் பொருளாதாரத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்க கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிற ஒரு வேத பகுதி. ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்றதை நல்லா கேட்கணும். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது ஒன்று நடக்கும், என் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கையை வாய்த்து சொல்லுங்கள், நடக்கும், என் குறைவுகள் எல்லாம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டா நம்ம குறைவெல்லாம் நிறைவாகுமா? எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொண்டா என் குறைவெல்லாம். என்ன குறை அது உங்களுக்கு தான் தெரியும், என்ன நிறைவு வரணும் அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் ஆண்டவர் எங்கெங்கே குறைவுபடுகிறோமோ ஆவியானவர் இப்படி சபை கூடி வரும்போது இந்த சத்திய வசங்களின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பகுதியில் குறைபட்டிருக்கிறோமோ அந்த குறைவுகளை நிறைவாக்குவதற்கான வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் அப்படி தான் கவனிக்கணும். அதை சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை வேற மாதிரி நீங்கள் யோசித்தீங்கன்னா அது உங்களுக்கும் வேலை செய்யாது, அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது சொல்லப்படுகிற தேவ ஆவியானவர் என்ன கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறாரோ நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக, எனக்கு நேராக, அதை எனக்கு அப்படி நான் பர்சனலாக எடுத்துக்கொள்ளும் போது அது மிக ஆசீர்வாதமான ஒன்றாக கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்கள், ஆண்டவர் மார்க் சுவிசேஷத்தை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு காரியத்தை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, ஆண்டவர் பல காரியங்கள் அங்கே சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் சொல்லிட்டு வருகிற ஆண்டவர் ஒரு ஹார்வெஸ்ட் கான்செப்டை குறித்து பேசுகிறார். அறுவடையினுடைய கான்செப்டை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறத நான் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்து இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை வறட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ணுகிற நல்ல அறுவடையை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் இங்கே பாருங்கள், ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லும்போது ஆண்டவர் எப்படி ஒரு விதைக்கிறவன் போய் அவன் விதைக்க புறப்படுறான், அவன் எங்கெங்கெல்லாம் விதைக்கிறான், இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வர்றார். 3ஆம் வசனத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போமா? 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிற ஓமை, அதுக்கு பிறகு அதுக்கு ஆண்டவர் காட்டுகிற ஒப்பிடுதல். ஏன்னா பேரபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேரலல்னு சொன்ன பாருங்க. ஏன் இப்படி ஆண்டவர் காட்டுறாரு, ஏன் இவ்வளோ விளக்கி ஆண்டவர் சொல்லணும் இந்த ஓமையை, அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் விவரம். ஏன் இன்னைக்கு நமக்கு இந்த ஓமையை எடுத்து ஆண்டவர் இவ்வளோ விளக்கி சொல்கிறார்? ஏன்னா இதில் தான் விஷயமே இருக்குது, இதில் தான் திறவுகோல இருக்குது. கொஞ்சம் அதை கவனிக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். எங்கே உட்காந்துருக்கிறோம்? எத்தனை பேர் தெரியும் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு? ஆலயத்துக்குள்ள மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினால் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்?
மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்கள், 3ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா, 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மணலில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அது ஆழமான மணல் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போது தீந்து போய் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடுக்காதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற படராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்து இருக்கிற போது 12 கூட அவரை சுற்றி இருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். இப்போ கவனிச்சு பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம் தான் நமக்கு ஒரு பிக்சரை கொடுக்குது. என்ன பிக்சரை கொடுக்குதுன்னா, அங்கே சொல்லியிருக்க தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்படின்னா சபைக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். இந்த வெளியே இருக்கிறவங்களை குறித்து அங்கே சொல்றாரு பாருங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. பாருங்க, ஓமையா சொல்லிட்டு போயிட்டு, ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டு போகிற ஒரு காரியம். வெளியே இருக்கிறவங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் லிசனர்ஸ், ஓகே. ஆனால் மீட்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறன்னா கர்த்தருடைய காரியங்களில் வளருவதுக்கு ஆண்டவர் இங்கே 2 குரூப் ஆஃப் பீப்புளை காட்டுறார். ஒன்று இன்னர் சர்க்கிளில் இருக்கிற பீப்புள், அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற பீப்புள். இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆண்டவர் அவுட்டர் சர்க்கிளில் இருந்த வெளி வட்டாரத்தில் இருந்த நம்மளை உள் வட்டாரத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மீட்பு. தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுனால எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அறிவது உங்களுக்கு அவசியன்றாரு. நல்லா நீங்கள் மற்றவங்க கேட்குற மாதிரி கதை மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஓமையோடு கர்த்தர் ஒப்பிட்டு காட்டுகிற அந்த பேரலா காட்டுற காரியங்களை நம்ம விளங்கி கொள்ளனா, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்விதமான வெற்றி உள்ள நிலைக்கு கொண்டு வருகிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்றார், உள்ளே இருக்கிற நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? தேவனுடைய வசனம். அந்த தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது? தேவ வெளிப்பாட்டை, தேவ அறிவை நமக்கு உண்டாக்குது. பாருங்க, அதான் அந்த வேத வசனம் சொல்லுது. இந்த தேவனுடைய வார்த்தையை ஏன்னா நீங்கள் தியானிக்க வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணலாம். நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாய், ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், புத்தி உள்ளவனாய். இந்த வசனத்தை கேட்க கேட்க ஒரு மனுஷனுக்கு அறிவும் ஞானமும் புத்தியும் உண்டாவது. பாருங்க, அதுக்கு தான் இங்கே தேவனை குறித்த அறிவு, தேவனோடு இருக்கிற உறவு, தேவன் யார், நான் அவருக்கு யாரா இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா ஏங்குவதுக்கு இந்த தேவன் எனக்கு என்ன கோட்பாடெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையின் கோட்பாடு என்ன, இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உள்ள உட்கார்ந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இப்படி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அது எனக்கு சில காரியங்களை என் வாழ்க்கை குறித்து விளக்கி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இந்த ஓமை புரியல, இந்த கேட்டவர்களுக்கு புரியல. புரியாததுனால இந்த சீஷர்களோடு இருந்த சிலர் ஆண்டவரை தனித்து போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ஓமையினுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் பாருங்க அங்கே 2 விதமான கண்ணோட்டத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, ஒன்று உள்ளே இருக்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று வெளியே இருக்கிற கூட்டம். இந்த உள்ளே இருக்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, இந்த தேவனுடைய ஞானம், இந்த தேவனுடைய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல வழிமுறைகள், வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டிய எல்லா கோட்பாடுகளையும் பிரமாணங்களையும் முறைமைகளையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து போதிக்கிறார்.
அதான் இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இந்த ஓமையை முதல் பகுதியில் சொல்லி முடிச்சோன்னா முடியல, திருப்பியும் இந்த ஓமையினுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன் ஒரே ஓமையை சொல்லி முடிச்ச ஒரு ஓமையை அங்கேயே முடிச்சிருக்க வேண்டியது, 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறத அதோட முடிச்சிருக்க வேண்டியது தானே. ஆனால் இந்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஓமைகள் தொடருகிறது. அது என்ன காட்டுது? ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை நீ விளங்கிக் கொள்வதற்கு நீ உள்ள இருக்கிற, நீ வெளியே இருக்கிறவன்ல, அவுட்டர் சர்க்கிள் இருக்கிறவன்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்? பிசாசின் ராஜ்யத்தில் இல்லை, இப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். அதனால் இப்போ நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ளாததெல்லாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த சீசன் கேட்டாங்க பாருங்க, ஆண்டவரே புரியல அப்படின்னோன்னா ஆண்டவர் அவர்களுக்கு, ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு அதை விளக்கி சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியல, வாழ்க்கையில் உயர முடியல, தடையை தாண்டி வர முடியல. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலேயே நான் இருக்கிறேன்ற கேள்வி இருக்கும்னா கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் இங்கே பல காரியங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். நீ அவுட்டர் சர்க்கிள் இருக்கிறவனில் உன்னை மீட்டு ரட்சித்து தேவனுடைய ஆலயத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சு, இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் எடுத்து வசனத்தை போதித்து விளக்கி வாழ்க்கையை எப்படி தேவன் சொல்கிற விதமாய் நாம் இயக்குவதுக்கு என்ன செய்ய வேண்டும். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லி ஒப்பிட்டு ஒரு காரியத்தை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஹார்வெஸ்ட் கான்செப்டை எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிற நிலைகள், ஜெயமே இல்லாத இடத்துலலாம் எப்படி நீ ஜெயம் அடைய முடியும், உயரவே முடியாத இடத்துலலாம் எப்படி உயர முடியும், வாழவே முடியாதுன்னு சொன்ன நம்மளெல்லாம் எப்படி வாழ வைக்க முடியும் என்கிற அற்புதமான ஒரு அறுவடையின் கான்செப்டை தான் ஆண்டவர் இங்கே எடுத்து உள்ளே இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். அது சத்தியத்துக்குள்ள, மீட்புக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள, தேவனுடைய காணியாட்சிக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாகும் பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த அற்புதமான வேலை, அந்த அறுவடை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது சும்மா நேச்சுரல் நடந்துடாது. ஒரு விவசாயியை கேட்டால் கூட அறுவடை வரும் அறுவடை வரணும் ஒன்றுமே விதைக்காமல் இருந்தானா அவனுக்கு ஒரு அறுவடையும் வராது. அப்போ அறுவடை வரணும்னா ஒரு மனுஷன் கொண்டு போய் விதையை எடுத்து நிலத்தில் விதைக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அம்பாரமான அறுவடையை கர்த்தர் கொடுக்குறார். அது என்ன காட்டுது? ஒரு நிலம் பலன் கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கு. பூமியை கர்த்தர் உண்டாக்கின போது, ஒவ்வொரு நிலத்தையும் கர்த்தர் உண்டாக்கின போது அந்த நிலத்தை ஆண்டவர் என்ன நிலையில வைத்திருக்கிறார்னா, கற்பம் தரிக்கிற நிலையில வைத்திருக்கிறார். விதைக்க ஒரு மனுஷன் இருப்பானா? ஒரு விதையை கொண்டு போய் ஒரு மனுஷன் நிலத்துல விதைப்பானா? நான் சொல்றேன், அந்த நிலம் என்ன செய்யும்னா விளைச்சலை, உற்பத்தியை, அறுவடையை அந்த விதைக்கிறவனுக்கு காட்டும். அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கணும்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. நிலம் கண்டிப்பா ரிசல்ட்டை கொடுக்கும், விளைச்சலை கொடுக்கும். ஒரு மனுஷன் போய் வாழ்க்கைக்கான காரியங்களை விதைப்பானா, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் சொல்றபடி நீங்க எங்கெல்லாம் விதைக்கிறீங்களோ, உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லாமே ஒரு விதை. உங்கள் பணம் ஒரு விதை, நீங்கள் ஒரு விதை, உங்களுடைய உழைப்பு ஒரு விதை, உங்களிடத்தில் தேவன் கொடுத்துருக்கிற வரங்கள், தாளந்துகள், உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஆற்றல், இது எல்லாமே விதை. ஆண்டவர் சொல்ற, இந்த விதையை கொண்டு போய் கர்த்தர் என்னை வைத்திருக்கும் வாழ்க்கையின் நிலத்தில் கொண்டு போய் நான் விதைக்கும் போது பூமி என்ன செய்யணும்? விளைச்சலை கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நிலத்தை கரெக்டாக செக் பண்ணுன்றாரு. அதுதான் நம்ம வாசித்தோம் பாருங்க, எப்படிப்பட்ட நிலம், வழி அருகே இருக்கிற நிலம், முள்ளுள்ள நிலம், என்ன அப்புறம் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்ட விளைச்சலை கொண்டு வர முடியுன்றத காட்டுறார். அப்போ கவனிச்சு பாருங்க, தேவன் சொல்ற இந்த விதைக்கிறதின் மூலமாய் உண்டாகிற அறுவடையை நான் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் மேக்சிமம் லெவலான ஹார்வெஸ்ட்டை என் வாழ்க்கையில் நான் அடைய முடியும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு பாருங்க. ஏதோ கொஞ்சம் ஏன்னா இருந்து நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும், இல்லை நல்லா இருக்கணும், நிறைய ஏன்னா காரியங்களை கர்த்தருடைய நாமத்துக்காக சுதந்தரிக்கணும், ஆண்டவருக்கு மகிமையாக வாழணும், ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே செய்யணும். இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு.
ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா, மனுஷனையே ஒரு விதையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, 99% மனிதர்களுடைய மனதுக்குள் இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா வரமாட்டோமா? எத்தனை பேருக்கு அப்படி எண்ணம் இருக்கா? உங்களுக்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். எங்கே இப்படியே நம்ம இப்படியே இந்த நிலையிலேயே இருந்து அப்படியே தேஞ்சி, அப்படியே ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, தேஞ்சு கட்டெரும்பாயி அப்படியே போகிறது. இது யாரா விரும்புறீங்களா? அப்படி விரும்புகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம். ஆனால் 99% ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்க? இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் மேலான நிலைக்கு வரும். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? கையை வச்சு இப்போ இருக்கிற ஆண்டவரே நிலைக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கையை வச்சு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இது நீர் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். இனி இந்த நிலையிலிருந்து நீர் விரும்புகிற நிலைக்கு நான் வர்றதுக்கு ஆண்டவரே எனக்கு இந்த அறிவு, எந்த அறிவு? விதை, அந்த அறுவடை, இதை குறித்த அறிவு வரும்போது தான் அற்புதமான விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள ஆசை இருக்கு பாருங்க. எந்த மனுஷங்கிட்ட போய் பேசி பாருங்க, அந்த மனுஷன் நல்லா வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வெற்றி அடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு ஜனங்க தரித்திரத்தில், தோல்வியில், போதாது பத்தாதுன்னு சொல்றதுல அவர்கள் வெறுக்கப்பட்டு அதை ரொம்ப ஒரு மாதிரி கசந்து வாழ்ற மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். இப்படியே தான் வாழணுமா? இது என் தலையெழுத்தா? இப்படியே வாழ்ந்து என் வாழ்க்கை முடியணுமா? ஆண்டவர் சொல்றார், அப்படி இல்லை. உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற நிலம் நீ விதைத்தா மேக்சிமம் ரிசல்ட் கொடுக்கும். கையை வைத்து சொல்லுங்க, என்ன ரிசல்ட் கொடுக்கும்? மினிமம் இல்லை, மேக்சிமம். சொல்லுங்க, வாய்த்திருந்து மினிமம் இல்லை. அதை தான் இங்கே சொல்றாரு. இங்கே ஆண்டவர் சொல்லும் போது அந்த மேக்சிமம் அறுவடை எப்படி நீ அடைய முடியும்? ரொம்ப அற்புதமாக எங்கள் ஆண்டவர் எடுத்து காட்டுறாரு. எப்படி மேக்சிமமாக நம்ம லைஃப்பில் நம்ம விதைக்கும் போது. அப்புறம் கவனிச்சு பாருங்கள், உங்ககிட்ட வர எல்லாத்தையும் நீங்கள் ஒரு விதையாக பார்க்கணும். சும்மா ஏதோ தானம்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்குறா, அந்த நாள் முழுவதும் நம்ம கொடுக்கப்படுகிற நேரம் ஒரு விதை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் என்ன கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரோ, அந்த 24 மணி நேரமும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற விதையை, அந்த நேரத்தை விதையாக பார்க்கணும், வாய்ப்புகளை விதையாக பார்க்கணும். உங்களை ஒரு விதையாக வைத்து பார்க்கும்போது தான் ஆண்டவரே இந்த விதை எப்படி மேக்சிமம் ரிசல்ட்டை கொடுக்க நீர் என்ன செய்கிறீர் என்பது தான் நம்ம ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். அதில் 8ஆம் வசனம் வரைக்கும் இதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கவனிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து திருப்பி ஓமையை விளக்கி சொல்கிறார். 1லேருந்து 8 வரைக்கும் ஓமைகளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு 2 டிஃப்ரெண்டான கூட்டத்தை காட்டுறாரு. ஒன்று உள்ளே இருக்கிற கூட்டம், இன்னொன்று வெளியே இருக்கிற கூட்டம். உள்ளே இருக்கிற கூட்டம் இதை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உள்ளே இருக்கிற கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, சர்ச்சுக்குள்ளே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் எப்படி அறுவடைய, மெகா ஹார்வெஸ்ட்டை, மேக்ஸ் ஹார்வெஸ்ட்டை நம்ம எப்படி நம்முடைய லைஃப்பில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க. இதை விளக்கி சொல்லிக்கிட்டு வராரு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வரும்போது 20ஆம் வசனத்தில் அதனுடைய கன்க்ளூஷனை ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போமா? அங்கே போட்டிருக்க பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, 4 வித்தியாசமான நிலத்தை சொல்லிட்டு கடைசியா
ஒரு நல்ல நிலத்தை குறித்து சொல்றாரு. இந்த நல்ல நிலத்தை குறித்து சொல்லும் போது எனக்கு கண்ணில் பட்ட ஒரு காரியம் சொல்றாரு. நல்ல நிலமா அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்தை அந்த நிலமா சொல்றாரு. மனுஷனுடைய நிலைகள், your heart and your condition is that ground. இன்னைக்கு உங்க இருதயமாகிய நிலம் எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை என்னும் நிலை எப்படிப்பட்டதா இருக்கு, அதுதான் நிலம். அந்த நிலத்தை நல்ல நிலம் ஆக்கக்கூடிய தேவ வசனத்தை கேட்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை என்னும் இருதயமோ நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலமா மாற்றும் போது இங்க வேதம் சொல்லுது மேக்சிமம் ரிசல்ட் சொல்லுது. என்ன ரிசல்ட் சொல்லுது? அங்க மினிமமையும் சொல்லியிருக்கிறாரு, மேக்சிமமும் சொல்லியிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, அங்க மினிமமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க, பெர்சன்டேஜ் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப என் கண்ணை உறுத்துச்சு. அங்க உங்களுக்கு உறுத்துச்சான்னு தெரியல. வாசித்த போது நிறைய இடத்துல இந்த வசனத்தை 8ஆம் வசனத்துலையும் ரிப்பீட் பண்ணாரு, இதே வசனத்தை 20ஆம் இடத்துலையும் ரிப்பீட் பண்றாரு, இதே வசனத்தை இந்த அதிகாரத்தில் இன்னொரு இடத்துலையும் ரிப்பீட் பண்ணுவார். அப்போ கவனிச்சு பாருங்க, அந்த இடத்துல சொல்லும் போது அங்கே அந்த ஆண்டவர் சொல்ற அந்த ரிசல்ட்டினுடைய பெர்சன்டேஜ் எப்படி வந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே சொல்றாரு 1 30, 1 60, 1 100ன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இங்க இந்த 60க்கும் 100க்கும் வித்தியாசம் இருக்க. எப்படி போயிருக்கணும்? கால்குலேஷன் படி மேத் கணக்கு போடுறவங்களுக்கு எப்படி போயிருக்கணும்? இந்த பெர்சன்டேஜ் 1 30, 1 60, 1 90 தானே வந்திருக்கணும். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல 60லேருந்து டப்புன்னு 100க்கு ஜம்ப் ஆகிறாரு? நீங்கள் யோசிக்கலாம், அவர் 60 100க்கு ஜம்ப் ஆனா என்ன, எதுக்கு ஜம்ப் ஆனா எனக்கு நான் பாஸ்டர் அப்படி தான் சிலருடைய மனசு அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதை அறிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் இந்த இடத்த ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இந்த ஓமைகளை எடுத்து விளக்கி சொல்றாரு. புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ன்றாரு. ஏன்னா உள்ள இருக்கிற நமக்கு ஒன்றை காட்டுறாரு. நான் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நீ விதையாய் பார்த்து அந்த விதையை எடுத்து உன்னுடைய வாழ்க்கை என்னும் நிலத்தில் நீ விதைக்கும் போது ஆண்டவர் உன்னை காட்டுறாரு. மேக்சிமம் ரிசல்ட் கண்டிப்பாக உனக்கு வரும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே நான் விதைப்பேனா என்ன வரும்? மேக்சிமம் ரிசல்ட். அதில் மிஸ்ஸே ஆகாது. ஏதோ 100 நல்லா இருக்கு நம்பர், அதனால சொல்லிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன நம்பர் பார்க்குற நியூமராலஜி கார்டு அவரு? நான் கேட்குறேன், கிடையாதுங்க. 100 அப்படின்னும் போது அது என்ன காட்டுறாரு? ஆண்டவர் நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டுறாரு. என்ன சொல்றாரு? இதான் கம்ப்ளீட் மேக்சிமம் பெஸ்ட் ரிசல்ட் பாசிபிள்ன்றாரு. நல்லா கவனிங்க, எவ்வளோ மேக்சிமமோ அந்த மேக்சிமம், எவ்வளோ சிறந்ததை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியுமோ அதை தான் பெஸ்ட் அப்படின்றாரு. பெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் மேக்சிமம் ரிசல்ட்டை தான் ஆண்டவர் பொருள்படுத்தி காட்டுறதுக்கு 30 60ன்னு சொன்னவர் 60லேருந்து 100க்கு ஜம்ப் ஆனது காரணம் என்னன்னா, மனுஷனுடைய மனதுக்குள்ள இந்த ராஜ்யத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள வசனத்தை கேட்கிறவர்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு? ஆண்டவர் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை தான் கர்த்தர் கொடுப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன தான் கொடுப்பாரு? ஸ்கூலில் பாருங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கும்போது 100 மார்க்கு தான் ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு அளவுகோலாக வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 100 out of 100 எடுத்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? அதான் பெஸ்ட் ரிசல்ட்டு, கம்ப்ளீட்டு, மேக்சிமம் அப்படி தானே சொல்லுவோம். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, அந்த ஆப்பிளில் என்ன 2 3 4 விதை, எத்தனை விதைக்குதுன்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? ஏன்னா ஒரு ஆப்பிளில் ஒரு 2 3 விதை இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த விதையை எடுத்து நீங்கள் விதைக்கும் போது அது ஒரு ஆப்பிள் மரமாக மாறுது. அந்த ஆப்பிள் மரமாக மாறி 100கணக்கான 1000கணக்கான ஆப்பிள்ஸை என்ன பழங்களை அது உற்பத்தி செய்த. அப்போ என்ன பார்க்குறோம்? ஒரு விதை அது கம்ப்ளீட்டாக மேக்சிமமாக பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும்போது ஆண்டவர் அதை தான் பொருள்படுத்தி ஏதோ நம்பரை முக்கியப்படுத்தணும்னு சொல்லலை. ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை ஒரு நல்ல நிலமா ஆக்கும் போது, தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஒரு நல்ல நிலமா அவன் மாற்றும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று கண்டிப்பாக நடப்பதுக்கு சாத்தியம் இருக்கு. there is one thing possible for such a person. அது என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, 30 60 100மே பலன் கொடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஒரு மாடு எடுத்தீங்கன்னா
ஏன்னா ஒரு வெட்டினரி டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டேன். ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி தான் போடுமா. இப்போ இது 100% ரிசல்ட் கொடுக்கணும்னா எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? மாடு 100 வருஷம் இருக்கணுமா மாடு? கேட்குறேன் நான். அதுதான் 100% ரிசல்ட்னு சொல்லுவோமா? அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஒரு மாடு அதனுடைய லைஃப் டைமில், அது எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய லைஃப் டைமில் மேக்சிமம் அதனால் போடக்கூடிய குட்டியினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா 9லிருந்து 13 கண்டுக்குட்டி தான் போட முடியுமா. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மாடு நல்ல பலன் கொடுத்துருக்கு, 100% ரிசல்ட் கொடுத்துருக்கனாலே நம்ம எதை வச்சு கணிக்கலாம்னா 9லிருந்து 13 வரைக்கும் குட்டி போட்டுச்சுன்னா, அதனுடைய வாழ்நாளுடைய காலகட்டத்தில் போட்டுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? இந்த மாடு 100% உழைச்சிச்சிங்க சொல்கிறோமா இல்லையா? இதுதான் ஒரு கணிப்பு. ஆண்டவர் அதை தான் பொருள்படுத்தி சொல்கிறாரு. இங்கே கவனிச்சு பாருங்க, இங்கே சொல்கிறாரு 30, 60, 100ன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதை ஒரு கோட்பாடாக வைத்து அறுவடைக்கான ஒரு கான்செப்டாக காட்டுறாரு. உன்னுடைய பொருளாதாரம் இப்படி மாற முடியும், உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற முடியும், உன்னுடைய உழைப்பின் பலன் இப்படி மாற முடியும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றிலும் இப்படிப்பட்ட பலனை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்பதை காட்டுற. மேக்சிமம் ரிசல்ட் இஸ் பாசிபிள். அது எப்போ நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நீ விதையாய் பார்த்து உன்னுடைய இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை ஒரு நல்ல நிலமாக மாற்றும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு மேக்சிமம் ரிசல்ட் பாசிபிள். அது பாருங்கள், எபேசியரில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படியே. நல்லா கவனிங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்க, அதை காட்டிலும் மேக்சிமம் பெஸ்ட் ரிசல்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட முடியும்ன்றது தான் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு காட்டுறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தான் எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றும் போது அதில் ஒன்று நான் அனுபவிக்கிறேன். அது என்னன்னா 30, 60, 100 அப்படின்னா மேக்சிமம் ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட், கம்ப்ளீட் ரிசல்ட்டை கர்த்தர் நம்ம மூலமாக கொண்டு வர்றாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு? வசனத்தை கேட்க வச்சு நம்முடைய இருதயமாகிய நிலத்தை கர்த்தர் ஒரு நல்ல நிலமாக மாத்துறாரு. இந்த இருதயம், இந்த வாழ்க்கை ஒரு நல்ல நிலமாக மாறனா, இந்த தேவ வசனத்தை கேட்டு தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனை குறித்த நமக்கு உண்டாகிற அறிவு, இதெல்லாம் நமக்கு வரும்போது ஒரு வேலை ஒரு அற்புதமாக நடக்குது. உங்களை அறியாமலே இந்த தேவ வசனம் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையும் உங்கள் இருதயத்தையும் ஒரு நல்ல நிலமாக மாற்றுது. அந்த நல்ல நிலத்தில் கர்த்தர் சொல்கிற விளைச்சலினுடைய ரிசல்ட் என்ன? 30, 60, 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கை 100 மடங்கு பலன் கொடுக்கும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? கர்த்தாவே, நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் 100 மடங்கு பலனை கொடுக்க வைப்பீர். ஏன்னா என் இருதயத்தை, என் வாழ்க்கையை என்னவா மாத்துறீரு? இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை, என் இருதயத்தையும் ஒரு நல்ல நிலமாக கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், இப்போ 100% ரிசல்ட் பாசிபிள். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு 100% ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட் பாசிபிள், கம்ப்ளீட் ரிசல்ட் பாசிபிள், மேக்சிமம் ரிசல்ட் பாசிபிள். ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் என்ன ஆக்குறாரு? நல்ல நிலமாக கர்த்தர் மாற்று. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு என் இருதயத்தை கர்த்தர் நல்ல நிலமாக மாற்றிக்கிட்டே இருக்கிற? கையை வச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் இங்கே வரும்போது என் இருதயம் என்னவா ஆகுது? நல்ல நிலமாக. என்ன எதெல்லாம் பிடுங்கணுமோ, எதெல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு அகற்றணுமோ, அதை அகற்றுவதற்கான வசனத்தை நமக்கு நேராக பேசி நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலமாக ஆக்குறாரு பாருங்க. இப்போ கவனிச்சு பாருங்க, 20ஆம் வசனத்தோட இந்த ஓமம் முடியல. இப்போ பாருங்க, நான் எப்படி சொன்னேன், 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஓமையை சொல்லிட்டு அதுக்கு இடையில கொண்டு வந்து எப்படி வெளியே இருக்கிற ஒரு கூட்டம் உள்ள இருக்கிற ஒரு கூட்டத்தை காட்டினாரோ, அதே போல இந்த ஓமையை திருப்பியும் உள்ள இருக்கிற கூட்டத்துக்கு அதை விளக்கி சொல்றாரு. எப்படி இருக்கு? வழி அருகே இருக்கிற நிலம், முள் உள்ள நிலம், கற்பாறை நிலம், அதுக்கப்புறம் நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்துடைய ரிசல்ட்லாம் சொல்லிட்டு
இப்ப கவனிச்சு பாருங்க, அந்த நல்ல நிலத்தினால உண்டாகக்கூடிய பெஸ்ட் மேக்சிமம் கம்ப்ளீட் ரிசல்ட் உண்டாகிறதுக்கு திறவுகோலா ஒரு இடத்தை காட்டுறாரு ஆண்டவர். அதை தான் நீங்க கவனிச்சு பாருங்க. 21ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா அங்க ஒரு சம்பந்தமே இல்லாத அன்ரிலேட்டட் ஒரு சப்ஜெக்டை சொல்றாரு பாருங்க. வாசிப்போமா? 21ஆம் வசனம் அங்க பாருங்க. 20ஆம் வசனம் வாசித்தோமா? 21ஆம் வசனம் அங்க சொல்லியிருக்கு பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? கேட்கிறாரு பாருங்க. பாருங்க, இப்போ விதைகளை சொல்லிட்டு திடீர்னு விளக்குக்கு வந்துட்டாரு. இப்போ நீங்க கவனிச்சு பாங்க. நம்ம இந்த பேசேஜ் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கிற நிலம் எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு, நல்ல நிலமா இருந்தால் அவனுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்திலிருந்து அங்கே 12ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு சப்ஜெக்டை கொண்டு வர்றாரு. என்ன சப்ஜெக்ட் கொண்டு வர்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க, புறம்பே இருக்கிறவர்கள், அதை காண்பித்து அவர்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லி அந்த உள்ள இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்கலான்னு ஆண்டவர் அங்கே 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு, நல்ல நிலமா மாறினா 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு, இப்போ 21ஆம் வசனம் சொல்றேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? வெளிரங்கமாக அந்த ரங்கங்களும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. நல்லா நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு விளக்க குறித்து சொல்றாரு. இந்த விளக்கை இங்க சொல்லும் போது எந்த அர்த்தத்தில் ஆண்டவங்க சொல்றாருன்னா, மனுஷனுடைய ஆவிய ஒரு விளக்காக கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க இருதயத்துக்குள்ள என்ன ஆண்டவர் வேலை செய்ய வைக்கிற உங்க மனுஷனுடைய ஆவிய ஆண்டவர் இங்க ஒரு விளக்குக்கு ஒப்பிடுறாரு. விளக்குக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த விளக்க ஒருத்தன் என்ன கேண்டலை பத்த வச்சுட்டு அந்த கேண்டலை கொண்டு போய் எங்கேயா மறைச்சு வைப்பானா? அந்த கேண்டலை கொண்டு போய் அந்த விளக்கை கொண்டு போய் கட்டில் கீழே எங்க வைப்பானா? அந்த விளக்க பத்த வச்ச உடனே விளக்கு என்ன செய்வோம்? தூக்கி மேலே வைப்போம். வைக்கும் போது அது என்ன ஆகும்? அந்த வெளிச்சம் என்ன செய்து எல்லா இருளையும் அகட்டுது பாருங்க. இது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி ஒரு தீபம் போல இருக்குன்றார் பாருங்க. ஒரு நீதிமொழியில் 20ஆம் அதிகாரம் பாருங்க. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் இந்த இடத்த வச்சுங்க. இந்த பேசேஜுக்கு வருவோம் திருப்பி. என்னமோ அங்கே 20ஆம் அதிகாரம் சொல்றாரு பாருங்க. 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றார், மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா இருக்கு. எல்லாரும் வாசிப்போம். நீதிமொழிகள் 20:27ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் அது என்ன செய்தான்? அந்த தீபம் என்ன செய்தான்? உள்ளத்தில் உள்ள எல்லாம், மறைப்பொருள் எதுவுமே கிடையாது. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் இங்க விளக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த விளக்க பத்த வச்சுட்டு ஒருத்தன் கொண்டு போய் எங்க அடியில மறைச்சு வைப்பானா கேட்கிறாரு. அதை மறைக்கவே முடியாது. அந்த விளக்கை நீ மறைக்கணும்னு நினைச்சா மறைக்க முடியாது. அதனுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சம் வெளியே காட்டிடும்ன்றாரு. இவ்வளோ ஓமைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள இருக்கிற கூட்டத்துக்கு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது ஒரே ஒரு காரணம் தான். மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஒரு தீபமா இருக்குன்றது காட்டுறார். உங்க ஆவி, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற, மனுஷனை உண்டாக்கும் போது ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று படைத்திருக்கிறாரு. இந்த ஆவி ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது, இந்த ஆவி மறுபடியும் தேவனோடு தொடர்புள்ளது ஆகும்போது, இந்த ஆவிக்குள்ள தேவனுடைய உறவு, தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகும் போது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற மறைப்பொருளெல்லாம் நீக்கி அதை பிரகாசமாக்கி வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விளக்கை எரியுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ விளக்கத்தை சொல்லிட்டு உன் இருதயம் இப்படி ஒரு நல்ல நிலமா மாறிச்சுன்னா ஆண்டவர் உன்னுடைய ஆவியை ஒரு தீபம் போல பிரகாசிப்பிக்க வைப்பாரு. எதுவுமே நமக்கு மறைப்பொருளாக இருக்காது. எதுக்கும் நான் மறைந்து, எதுக்கும் நான் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்காது. பிரகாசமாய்
மனநிறைவோடு வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு என்லைட்மெண்ட் எனக்குள்ள உண்டாகுது. ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகுது. அதுதான் நல்ல நேரம். சொல்லுங்க வாயை திறந்து. ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டாகும் போது தான் என் வாழ்க்கை என்னவா மாறுது? நல்ல நிலைமை. கையை வைத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டாகும் போது என் வாழ்க்கை, என் இருதயம் நல்ல நிலமாய் மாறும். இவ்வளோ சொல்லிட்டு அதனால தான் கொண்டு வந்து அங்கே நிறுத்துறாரு பாருங்க. ஒரு விளக்க கொண்டு வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. இன்னைக்கு சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்கு, அது பிரகாசமாக எரியும். அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், புத்தி வந்துடும், ஞானம் வந்துடும், அறிவு வந்துடும். வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் விதைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு அறிவை கத்தர் கொடுப்பார். என்ன அறிவு கொடுப்பார்னா, நிச்சயமாக 100 மடங்கு பலனை கத்தர். எத்தனை பேர் கையை வச்சு சொல்கிறீங்க, எனக்கு என்ன கொடுப்பார் கத்தர்? 100 மடங்கு. சும்மா ஏதோ 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 செய்கிறேன் வந்தால் போதும், இதெல்லாம் மாறும். இப்போ வேலை செய்யும் போதே உள்ள ஒரு லைட் எரியுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஆவியில் ஒரு விளக்கு எரியுது. தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள், ஆற்றல், இதெல்லாம் விதையா பார்க்குறீங்க. உங்கள் உழைப்பை ஒரு விதையா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு தீபம் போல எரியுது. நான் பேசுகிற வார்த்தையில், நான் செயல்படுகிற காரியத்தில் கத்தர் அங்கே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாரு. நான் செய்கிறத கத்தர் வாய்க்க பண்ணுறாரு. அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். யார் செய்வது? உள்ள தீபம் மாதிரி உங்களுடைய ஆவி ஒரு ஒரு விளக்கு போல எரிய ஆரம்பிக்கணும். அந்த என்லைட்மெண்ட், அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் வந்துடுச்சுன்னா நான் சொல்கிறேன், ஒருத்தரும் உங்களுடைய அந்த ரிசல்ட்டை தடுக்கவே முடியாது. கையை வைத்து சொல்லுங்கள், இந்த ஆவி, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆவி விளக்கு போல எரிய ஆரம்பிக்கும் போது என்னுடைய விளைச்சலை, என்னுடைய அறுவடையை, என்னுடைய மெகா ஹார்வெஸ்ட்டை யாருமே என்ன பண்ண முடியாது. ஏன்னா விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும், அறுவடைனா என்னன்னு தெரியும், அறுப்பதுனா என்ன, இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க. எப்படி தெரியுது? எனக்குள்ள விளக்கு போல எரியுது, பிரகாசமாக்குறாரு. நீங்கள் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தீபம் தான் எரிய மாட்டுது. இந்த ஆவியில் உண்டாகிற வெளிச்சம் வரலனா நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வசனத்தை கேட்டாலும் உங்கள் இருதயம் நல்ல நிலமா ஆகலை. நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியில் வெளிச்சம் வந்துருச்சுன்னா வார்த்தையில் மாற்றம் வரும், சரீரத்தில் என்ன நம்ம செயல்படுகிற முறைகளில் மாற்றம் வரும், யோசனைகளில் மாற்றம் வரும். இன்னைக்கு எவ்வளோ வசனம் கேட்டாலும் வெளியே போய் நான் இருக்கிற மாதிரி தானே பேசுகிறேன். சண்டை போடுறேன்னா இன்னும் சண்டை போட்டு தான் இருக்கிறேன், இன்னும் வாக்குவாதம் பண்ணுறேன்னா வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் குறை கண்டுபிடிக்கிறேன்னா குறை கண்டுபிடிச்சே தான் இருக்கிறேன்னா இங்கே உள்ள தீபம் எரியல. நல்லா கவனிக்கணும். அதை பேரு கிறிஸ்தவன், எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வரீங்க? நான் 20 வருஷமா. வாயை திறந்தா குறை பேசுறது, எதிர்மறையா பேசு. இது காட்டுது உள்ள இருண்டு போய் கிடக்குது, வெளிச்சம் வரல, நல்ல நிலைமை ஆகல. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் வாரந்தோறும் இங்க பிரசங்கம் பண்றோம்? இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா உங்க ஆவிய தேவன் தங்கும் தீபமாக மாற்றுது. அது ஒரு வெளிச்சம் போல உங்களுக்குள்ள அதை ஆண்டவர் என்லைட்மெண்ட் பண்றாரு. ஆவிக்குரிய ஒரு என்லைட்மெண்ட்டை உண்டாக்குறாரு. அப்படி உண்டாகும் போது இப்போ தெரியுது, நான் பேசுறது சரியில்லையே, நான் யோசிக்கிறது சரியில்லையே. இந்த ஆவி என்லைட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வசனம் உள்ள போய் அப்படி உங்களுடைய என்ன கொழுந்து விட்டு எரிகிற ஒரு தீபம் போல உங்களுக்குள்ள தேவ வசனம் எரியும். நான் சொல்கிறேன், கண் திறக்கப்படும். உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் எங்கெங்கே மாறணும், எங்கெங்கே செயல்படணும், எதை சரி பண்ணணுன்றது தெரியும் பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? தான் நினைக்கிறதையும் தான் விரும்புகிறதையும் தான் சுயத்தையும் செய்ய தான் விரும்புகிறான். ஏன்னா இந்த விளக்கு எரியல. மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த மனுஷனுடைய ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்கு. அது உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்குன்றதை விளங்கி கொள்ளாதனால நல்ல நிலமா மாற மாட்டுது. கேட்குறேன், கேட்டு மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த தீபம் தொடர்ந்து எனக்குள்ள அப்படியே எரிந்து கொண்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லெஸ்டர் ஸ்ராம்ரால் என்கிற ஒரு அருமையான தேவனுடைய பிரசங்கியார். அவர் எப்பொழுதும் இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து ரொம்ப அற்புதமாக போதிக்கிற ஒரு தேவ மனுஷன்.
அவர் சொன்னார், இப்போ ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற மனுஷ ஆவி, அந்த மனுஷ ஆவி தங்கிறதுக்காக தேவன் கொடுத்துருக்கிற ஒரு ஆத்துமா, மனுஷனுக்குன்னு கொடுத்துருக்கிற ஆத்துமா, இந்த மனுஷ ஆவியும் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ஆத்துமாவும் தங்குறதுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த மூன்றையும் ஒரு மனுஷன் எப்படி பார்க்கணும், எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்றாரு, மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்கணும்னா ராஜா மாதிரி இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா? நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆனால் மனுஷனுக்கு தந்திருக்க தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்க தந்திருக்கிற மனுஷ ஆவி ராஜா மாதிரி இல்லை, கூஜா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விளக்கு எரியல, இருண்டு போயிருக்கு. அடிக்கடி இந்த மனுஷனுடைய ஆவி இருண்டுறது. நல்லா கவனிங்க. அதான் நம்ம கவனிச்சோம் பாருங்க. என்ன சொல்றாரு? வழி அருகே முள்ளுள்ள கற்பாறை, அதுல என்னெல்லாம் பிரச்சனை வருது? வசனம் நிலைத்திருக்க மாட்டுது. வந்த உடனே வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வந்து அதை எடுக்கிறான். ஏன்னா அந்த விளக்கு எரிஞ்சிடக்கூடாது உள்ள மனுஷனுடைய ஆவிக்குள்ள. அதை எப்படி எடுக்கலாம்? அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்க மனுஷனுடைய ஆவி ராஜா மாதிரி இருக்கணும். அடுத்து சொல்றாரு, மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆத்துமா எப்படி இருக்கணும்னா அது ஒரு வேலைக்காரனை போல இருக்கணுமா. நல்லா கவனிங்க. உங்க ஸ்பிரிட் கிங்கு மாதிரி இருக்கணும், உங்க ஆத்துமா சர்வன்ட் மாதிரி வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். மூணாவது சொல்றார், மூணாவது பகுதி மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிறது சரீரம். இந்த சரீரம் எப்படி இருக்கணும்னா அடிமை மாதிரி இருக்கணுமா. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில? இந்த மனுஷனுடைய ஆவி அடிமை மாதிரி இருக்கு, மனுஷனுடைய மனம் எப்படி இருக்குன்னா வேலைக்காரனை போல இருக்கு, இந்த மனுஷனுடைய சரீரம் ராஜா மாதிரி இருக்கு. இன்னைக்கு சரீரம் ராஜா மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒரு நல்ல நிலமா மாறுவதுக்கு அதுவே தடையா இருக்கும். உங்க ஆவி, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவி, தேவனோடு இருக்கிற உறவு, தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிற அந்த அனுபவங்கள், இந்த வசனத்தை கேட்கும் போது எனக்குள்ள உண்டாகிற மகிழ்ச்சி, எனக்குள்ள உண்டாகிற அந்த விளக்கு எரிய ஆரம்பிக்கும் போது, இப்போ இந்த ஆவி ராஜா மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மனதையும் இந்த ஆத்துமாவையும் வேலைக்கார மாதிரி வச்சிருப்பேன். இந்த மனமும் ஆத்மாவும் வேலைக்கார மாதிரி இருந்துச்சுன்னா, சர்வன் மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த சரீரத்தை எப்பொழுதும் ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையாக வச்சிருப்பேன். என் ஆவி சொல்றதை தான் இந்த சரீரம் செய்யும். நல்ல கவனிங்கள். அதுதான் வேதம் சொல்லுது, எவர்கள் ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஆவியில் நடத்தப்படலனா நான் சொல்றேன், தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்கள் அங்கே வரும். நல்ல நிலமா மாற முடியாது. அப்போ நல்ல நிலமா மாறுறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிச்சு. எரிதா உங்களுடைய வாழ்க்கை, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனுஷனுடைய ஆவி தேவன் தங்கும் தீபம் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படிப்பட்ட விதத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க. தான் முதல் காரியம். நல்ல மெகா ஹார்வெஸ்ட் வரணுமா, வாழ்க்கை ஒரு ஹார்வெஸ்டா மாறணுமா, முதல்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய இடம் எதுனா, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த மனுஷ ஆவி தேவன் தங்கும் தீபமா இருக்க விளக்கு மாதிரி எரிதா, இல்லை ஒளிச்சு வைக்கிறேன்னா, அதை ஆஃப் பண்றேன்னா, அநேக நேரம் அதை இந்த விளக்கு மாதிரி இருக்க வேண்டியதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு என்ன நான் செஞ்சாலும் நான் சொல்றேன் 30, 60, 100 இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி விளக்கு போல எரியும்னா, அதை தூக்கி நீங்க பிரகாசிப்பிக்க அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்றாரு 100% ரிசல்ட் பாசிபிள். அப்படின்னா கம்ப்ளீட் பெஸ்ட் அண்ட் மேக்சிமம் ரிசல்ட் பாசிபிள். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ரிசல்ட்டை அனுபவிக்கணும்? இது வரைக்கும் விட்டுருந்தீங்கன்னா கூட இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி விரும்பணும்? ஆண்டவரே லீஸ்ட் இல்லை மேக்சிமம். கையை வச்சு சொல்லுங்க, எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேலைக்கு போனால் மேக்சிமம் ரிசல்ட்டு, குடும்பத்துக்கு எதை செஞ்சாலும் மேக்சிமம், ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் மேக்சிமம் பெஸ்ட் கம்ப்ளீட். இந்த எண்ணம் யாருக்கு வரும்னா, எந்த மனுஷனுடைய ஆவி தீபம் மாதிரி உள்ள எரியுதோ, இந்த வசனத்தினால கொழுந்து விட்டு எரிகிறதோ, நான் சொல்றேன் அந்த மனுஷனுடைய இருதயம் நல்ல நிலமாகிய இருதயம். அந்த நிலம் நிச்சயமாய் 30, 60, 100 பலன். அதோட முடியல பாருங்க, அந்த ஓமை அதோட முடியல. எனக்கு இந்த அதிகாரத்தை அந்த வாரம் முழுவதும் நான் வாசித்து ரொம்ப களி கூர்ந்தேன். ஆண்டவர் ஓமை ஆரம்பிச்சு அதுக்கு எப்படி ஒப்பிடுதலை காட்டி அந்த
பேரபிள் இருக்கிற அந்த பேரலல் ஆண்டவர் காட்டுறாரு. காட்டும் போது எத்தனை இடத்துல வேரியேஷன்ஸை காட்டி ஏன் இவ்வளோ வேரியேஷன்ஸை காட்டுறாருன்னா, இந்த மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த மேன்மையான அர்த்தங்கள்லாம் தெரியணும். தெரியாமல் நான் வெறும் ஒரு விவசாயி வந்தான், விதையை விதைச்சான், அவன் அறுவடை செஞ்சான், அவனுங்க வாங்கிட்டு போயிட்டான், மாறிட்டு போயிட்டான், அப்படி இல்லை. ஏன் சில நேரம் வழி அருகே விழுந்த விதையா மாறுது? ஏன் கற்பார நிலமா இருக்கு? ஏன் பலன் கொடுக்க முடியல? ஏன் நல்ல நிலமா மாற முடியல? இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள எங்கெங்க நமக்குள்ள மாற்றம் வரணும், எங்கெங்க நான் இன்னும் புத்திமானா செயல்படணுன்றத ஆண்டவர் எனக்கு விளக்கி காட்டுறாரு. கவனிச்சு பாருங்க, 26ஆம் வசனத்துல திருப்பியும் இந்த ஓமையை ஆரம்பிக்கிறாரு. 26ஆம் வசனத்திலிருந்து அந்த ஓமையை ஆரம்பிக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு. இந்த ஓமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. முதல் 8 வசனம் ஓமைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான பேரலலை காட்டுறாரு. அதுக்கு பிறகு எப்படி ஹார்வெஸ்ட் பாசிபிள்ன்றாரு. மெகா ஹார்வெஸ்ட், மேக்சிமம் ஹார்வெஸ்ட் எப்படி பாசிபிள்னு சொல்றாரு. அதை உண்டு பண்ணுறதுக்கு ஆண்டவர் முதலாவது நம்ம காட்டுற ஒரு காரியம், கேண்டில் மாதிரி, நம்முடைய ஆவி ஒரு தீபம் மாதிரி. இங்கே தான் எல்லா தேவ வெளிப்பாடும், தேவன் யார், எப்படி வேலை செய்கிறார், எப்படி என் வாழ்க்கையில் அவர் 100% ரிசல்ட்டை கொடுக்க முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க 20ஆம் வசனத்தோடு அந்த ஓமம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. நான் பாருங்கள் 26ஆம் வசனத்தை இன்னும் அதிகமாக விளக்கி சொல்கிறார் பாருங்கள். 26 சொல்கிறார் பாருங்கள், அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். நல்லா கவனிங்க, இந்த தேவன் தங்கும் ஆவியா, தேவன் ஏற்றின தீபமாய் உங்கள் ஆவி இருக்கும்னா ஆளை அனுப்பலாம் அறுவடைக்கு. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ, நான் தான் இந்த விதையை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது. விதையை கொடுத்தவர் கொடுத்துட்டு சொல்றாரு, அந்த விதை வேலை செய்யறதுக்கான முறைமையை நீ கரெக்டா பண்ணு. நீ அது விதைச்ச பிறகு நீ இரவு தூங்குறியோ பகல்ல முழிச்சிருக்கிறியோ, விதைச்ச பிறகு அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குதுன்றாரு. நல்லா கவனிங்க, இந்த மனுஷனுடைய ஆவி ஒரு தீபம் மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த வசனத்தினால உங்க வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிச்சிச்சுன்னா பலன் அது பாட்டு எப்படி வரும், அது வருங்க. ஏன்னா உள்ள வேலை செய்யுது. என்னன்னா, விதைக்கப்பட்ட ஒரு விதை நிலத்துக்குள்ள போய் அது எப்படித்தான் வேலையை செய்து அது பெரிய அம்பாரமான அறுவடையை கொண்டு வருதோ, ஆண்டவர் சொல்ற அது போல மனுஷனுடைய ஆவி ஒரு தீபம் மாதிரி எரிய ஆரம்பிச்சுன்னா, ஒரு விளக்கு மாதிரி என்ன எரிய பிரகாசிப்பிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு நிச்சயமா அது அம்பாரமாக ஆகும். ஆட்களை சேர்த்து நீ ஒன்று செய்ய ரெடி ஆவ. எதுக்கு ரெடி ஆவனா? அறுவடை செய்ய ரெடி ஆவன்றாரு. இப்போ முதல் காரியம், நல்ல அறுவடையை, மெகா ஹார்வெஸ்ட்டை என்ன நம்ம வாழ்க்கையில் இந்த ஹார்வெஸ்ட் கான்செப்ட் ஆண்டவர் இந்த வேத பகுதின்னு காட்டும்போது முதல் நம்ம காட்டுகிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆவி, மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற இந்த மனுஷனுடைய ஆவி ஒரு கேண்டில் மாதிரி எரியணும். அதை போய் மறைக்க மாட்டேன், அதை கட்டில் கீழே வைக்க மாட்டேன், எங்கேயும் போய் ஒளிச்சு வைக்க மாட்டேன். ஒளிச்சு வைக்கணும்னு நினச்சாலும் ஒளிச்சு வைக்க முடியாது, அதனுடைய பிரகாசம் வெளியே வரும்ன்றாரு. அது போல ஒரு மனுஷனுடைய ஆவி ஒரு நல்ல நிலமாக மாறிச்சுன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் ரிசல்ட்டை யார் தடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா என்ன அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த வாசனம் பாருங்கள், 27ஆம் வாசனம் பாருங்கள், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு தெரியாது. எப்படி முளைக்குது, எப்படி விதைச்சிட்டேனா விளக்கு மாதிரி எரிதா என்னுடைய மனுஷனுடைய ஆவி, தேவன் தங்கும் தீபமா இருக்கா, அது பிரகாசமா எரிதா? நான் சொல்றேன், அது ரிசல்ட் எப்படி வரும்? நீங்க என்ன யோசித்தாலும் அதெல்லாம் அந்த யோசனைக்கெல்லாம் பீட் பண்ணி அப்பாற்பட்ட விதத்தில் பெஸ்ட்டையும் கம்ப்ளீட்டையும் மேக்சிமம் ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது பாருங்க, இந்த மெகா ஹார்வெஸ்ட் என்ன, இந்த ஹார்வெஸ்ட் கான்செப்ட்ல ஆண்டவர் காட்டுற முதல் காரியம், ஆண்டவர் சொல்ற நீ உள்ள இருக்கிற ஆளு. எத்தனை பேர் சொல்றீங்க கையை வைத்து? நான் எங்க இருக்கிற ஆளு? உள்ளன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள
இருக்கிற ஆளு. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஆளுக்கு முதல்ல ஆண்டவர் செய்யறது என்னன்னா, அவனுடைய ஆவிக்குரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. இந்த வசனம் உள்ள போய் அந்த மனுஷனுடைய ஆவியை தீபம் மாதிரி எழுப்பி விடுது, பத்த வைக்குது, வச்சு உள்ளத்தின் எல்லா காரியங்களையும் வெளிரங்கமாக்கி ஆண்டவர் இப்போ பிரகாசமா உங்களுக்குள்ள வேலை செய்யும்போது, உங்க நல்ல நிலமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 30, 60, 100 பாசிபிள். அதுக்கப்புறம் 2வது சொல்றாரு 23ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிப்போமா. 23ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அங்க சொல்றாரு, கேட்கறதுக்கு ஒருவனுக்கு காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். அப்படின்னா என்ன சொல்றாரு? காது இருந்து, கேட்கக்கூடிய காதா இருந்து கேட்கறது நீ புரிந்து கொள்ளாம இருப்பேன்னா இந்த காது எதுக்குன்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. அதான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு, நல்லா கவனிங்க அந்த வார்த்தை பாருங்க, கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். நல்லா கவனிங்க. உள்ளவனுக்கு எவனோ அவனுக்கு இன்னும் அதிகம் கொடுக்கப்படும். என்ன சொல்ல வராரு? அதுக்கு முந்தின வாசம் தான் அதனுடைய கான்டெக்ஸ்ட். தேவன் சொல்லி கொடுக்கிறத எந்த அளவுக்கு கேட்டு நாம் புரிந்து கொள்றனோ. காது உள்ளவன் கேட்க கடவன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரிந்து கொள்வதற்கு ஏதுவா நான் கேட்பனா? எந்த மனுஷன் புரிந்து கொள்றானோ ஆண்டவர் சொல்ல அவனுக்கு என்ன பண்ணப்படுமா? அவனுக்கு அந்த அளவின்படி அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப கவனிங்க நல்ல, நீங்க இங்க உட்கார்ந்து எந்த அளவில் கேட்குறீங்களோ அந்த அளவில் தான் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். உட்கார்ந்துக்கிட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன அப்படியே யோசித்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய் என்ன சமைக்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், இது எப்படின்னா வழி அருகே விழுந்த விதை, அப்புறம் முள் முளைக்கும், என்ன கற்பாறை, முள்ளுள்ள நிலம், இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. வழி அருகே முள்ளுள்ள நிலம், கற்பாறை, அதுக்கப்புறம் நல்ல நிலம்லாம் சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் எப்படின்னா ஆண்டவர் சொல்ல, நீ எவ்வளோ கேட்குறன்றத வச்சு தான் நீ எவ்வளோ பெற்றுக்கொள்ள போகிறன்றத நிர்ணயிக்கப்பட போகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 38 சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழும்படி கொடுக்கப்படும், எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. அதே தான் இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? எந்த அளவில் கேட்குறியோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த அளவில் நீங்க கேட்குறீங்களோ அந்த அளவுக்கான அறுவடை. பக்கத்தில் பார்த்து, எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்களோ அந்த அளவுக்கான. ஏன் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கான அறுவடை? எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு நான் கேட்குறேனோ அந்த அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். எந்த அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று தெரியும், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நல்லா கவனிங்கள். அதுதான் வேத வசனம் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லு. கேட்கறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு. என்னங்க சொல்றாரு? எந்த அளவினால் கேட்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கேட்கிற எனக்கு. ஒரு நேரம் உட்காந்து கேட்குறேனே, வசனத்தை கேட்டிருக்கிறேன், தேவன் சொல்ற சத்தியத்தை கேட்குறேன். இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, எனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். நான் கேட்கறதுல கவனமாக இருப்பேனா, நான் சொல்கிறேன், என்னுடைய அந்த அறுவடையை எந்த சத்துருவின் கிரியையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா கேட்டதை போய் கேட்ட நிலையே வைக்க மாட்டேன், கேட்டபடி போய் விதைக்கிறேன். விதைத்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறேன். என்னுடைய ஆவி தேவன் தங்கும் தீபமாக மாறுது. நான் கேட்க கேட்க என் ஆவியை தேவன் தங்கும் தீபமாகவே வச்சிருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையும் என் இருதயத்தையும் கர்த்தர் ஒரு நல்ல நிலமாக மாத்துறார். ஆகவே 30, 60, 100 கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு நல்ல நிலமாக கர்த்தர் நம்மை மாற்ற. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நல்ல நிலமா இருக்கணும். சொல்லுங்க வாயத்திறந்து, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? 100 மடங்கு. சொல்லுங்க வாயத்திறந்து, ஒவ்வொரு நாளும் 100. வெளியே வேலைக்கு போகும்போது சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், விதைக்க போகிறேன், 100 மடங்கு பலனை கொடுக்குறேன். ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்குது. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே அதிகமாக நான் உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறேன். அதிகமாக உம்முடைய வசனத்தை நான் நம்புகிறேன். இந்த வசனம் எனக்கு வழிகாட்டுது. ஆகவே ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிறேன், எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, எவ்வளோ தடை இருந்தாலும் அதை முளைக்க பண்ணுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய உழைப்பின் மேல் இருக்கு. ஆகவே 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. நல்லா கவனிங்க, இந்த அறுவடை எந்த மனுஷனாலும் வர்றதில்லை, கர்த்தர் தான் கொடுக்குறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. உங்க வளர்ச்சி, உங்க முன்னேற்றம், உங்க பலன் மனுஷன் கையில் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டி படைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சிலர் பண்ணுறாங்க பாருங்க, ஆட்டி படைக்கிறது. மாமியார் தானே கரெக்டாக வருமே, மருமகள் என்ன பண்ணுறாங்க? என்ன ஆட்டி படைச்சா எங்க மாமியார், அதனால் நான் விடுவேனா உன்னை, வர்றேன் இரு, உன்னை நான். அதுதான் விளைச்சலை ஆண்டவர் கையில், ஆண்டவர் மனுஷன் கையில் கொடுக்கல. விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். கையை வச்சு சொல்லுங்க, விளைச்சலை. ஏன்னா மனுஷன் புத்தி அந்த மாதிரி. மனுஷன் புத்தியை மாத்துறதுக்கு, அவனை விதைக்கிறதுக்கு, அவனுடைய மனதை மாத்துறதுக்கு, அவனுடைய உள்ளத்தை மாத்துறதுக்கு தேவன் தங்கும் தீபமாய் அவனுடைய ஆவியை மாற்றி அவனுடைய இருதயத்தையும் வாழ்க்கையை நல்ல நிலமா ஆக்குறதுக்கான வேலையை ஆண்டவர் செய்கிறாரு. விளைச்சலை அவர் பொறுப்பெடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விளைச்சலை கொடுக்கிறவர், 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். கையை வச்சு சொல்லுங்க, 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிறவர் யார் தான்? நம்ம வளர்ச்சி, நம்முடைய விளைச்சல், நம்முடைய முன்னேற்றம் எந்த மனுஷன் கையிலையும் கிடையாது. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த நாடு என்ன உயர்த்திரும், எனக்கு அவங்க உயர்த்திடுவாங்க, அவங்க என்னை தூக்கிடுவாங்க, ஒருத்தரும் தூக்க மாட்டாங்க. நமக்கு விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர். ஏன் கொடுக்குறாரு? என்னை விதைக்கும்படி செய்கிறாரு. ஏன் விதைக்கிறேன்? எனக்கு அந்த ஆவி தேவன் தங்கும் தீபமா மாத்திர என் இருதயம் ஒரு நல்ல நிலமா, என் வாழ்க்கை ஒரு நல்ல நிலமா மாறுது. மனுஷங்கையில் குத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு கூடக்குள்ளே போடுவீங்கன்னா அந்த நண்டை பூட்டி வைக்க வேண்டியதே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? விசேஷமாக இந்தியன் ஓஷனில் இருக்கிற நண்டை பிடிச்சிங்கன்னு வச்சிங்க, அதை மூடி வைக்க வேண்டியதே இல்லை. அதை நீங்கள் எவ்வளோ நண்டை, நீங்கள் ஒரு 100 நண்டை நீங்கள் பிடிச்சி போட்டு ஒரு பெரிய கூடக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் ஒரு நண்டு ஒன்று மேலே ஏறி வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணிச்சுன்னு வச்சிங்க, கீழே இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பிளான் பண்ணுவார், இவன் மட்டும் ஏறான், புடி அவனை இறகு கீழே. வளர, உயர, விடுவிக்கப்பட என்ன எந்த மனுஷங்களையும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அவரே அதுக்கு அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்றபடி நம்ம செஞ்சோன்னா விளைச்சல் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். ஒருத்தரும் உங்க விளைச்சலை தடுக்கவே முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, என் விளைச்சலை ஒருத்தரும். இன்னைக்கு நிறைய பேர் தடுத்த மாதிரி தெரியுதா? நீங்க கர்த்தரை பாருங்க, கர்த்தரே எனக்கு விளைச்சலை கொடுக்கிற தேவன். 100 மடங்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? நிறைய பேர் நண்டு மாதிரி இழுப்பான். இந்த நண்டு வேலை செய்கிறவன் நிறைய பேர் இருப்பான் சுற்றி. ஒருத்தன் நல்லா வரானா, அவனை பிடிச்சி நண்டு மாதிரி அவன் நோண்டாமல் இருக்க மாட்டான், பார்த்துறீங்களா? அது 2 கொடுக்குமா டோக்கன்னு என்ன பண்ணுவான்? எங்கேயாவது எதையாவது பண்ணி கொஞ்சம் நோண்டி கீண்டி கீழே இழுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்மளை எத்தனை பேர் நோண்டுறவங்களா இருந்தாலும், எத்தனை பேர் கீழே இழுக்கிறவங்களா இருந்தாலும், அதுக்கு மேலே என்னை உயர்த்துகிற தேவனுடைய வல்லமை இருக்கு. ஏன்னா என் ஆவியை கர்த்தர் தங்கும் தீபமாக ஆக்கியிருக்கிறேன். விளக்கு எரியுது, இந்த விளக்கை மறைச்சு வைக்க முடியாது, கட்டில் கடியில் வைக்க முடியாது, எங்கேயும் கொண்டு போய் தண்டு கடியில் கொண்டு போய் நான் மறைக்க முடியாது. என்ன மறைக்க நினைச்சாலும் தேவன் தங்கும் தீபமாய் ஆவி மாறிச்சுன்னா அவர் பிரகாசிப்பார், அவர் விளைச்சலை கொடுக்க வைப்பார். அவர் எங்கெல்லாம் என்னை விதைக்க வைக்கிறாரோ அந்த விதையெல்லாம் கர்த்தர் எனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிற ஒன்றாக கர்த்தரால மாற்ற. எத்தனை பேர் கையை வச்சு கர்த்தர் எனக்கு அதை 100 மடங்கு பலன் உள்ளதா மாற்ற முடியும்? 2 காரியத்தை கர்த்தர் எனக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். விளைச்சலை நான் அனுபவிக்கணும்னா என் ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்கணும். 2வது சொல்றாரு, எந்த அளவில் நான் கேட்குறேனோ அந்த அளவு எனக்கு கொடுக்கப்படும். 2 காரியம் ரொம்ப முக்கியம். பல பிரச்சனைகள், பல சோர்வுகள், பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க.
காது கொடுத்து அதை கேட்டு எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு கேட்டதை புரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு 100 மடங்கு ரிசல்ட் இஸ் பாசிபிள். 100% ரிசல்ட் இஸ் பாசிபிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதை எப்படி சொல்லலாம்? எந்த அளவுக்கு கேட்டதை புரிந்து கொள்றீங்களோ சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. எந்த அளவுக்கு கேட்டதை புரிந்து கொள்றீங்களோ 100% ரிசல்ட் என்ன பண்ண முடியும்? பாசிபிள். பாப்பான் எப்படி மட்டும் வரான் கேட்குறான். ஏன்னா வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மனுஷன் தன்னுடைய ஆவியை தேவன் தங்கும் தீபமாக மாற்றிருக்கான். நல்ல நிலமாக மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது, யோசனைகள் மாறுது. தேவன் தங்கும் தீபமாக இருந்துக்கிட்டு போயிட்டு சண்டை போட்டுன்னு இருக்க மாட்டேன். தட்டை தூக்கி சும்மா வீட்டில் விடுறதில்ல. நெத்த சாப்பாடு வச்சுருது புஷ்ஷுன்னு அப்படி அடிப்பாங்க சிலர். அப்படிலாம் கிடையாது. தட்டு உங்ககிட்ட இருக்கும், ரசம் உங்கள் பக்கத்தில் இருக்கும், சோறு பிளேட்டில் இருக்கும், கையை பிசைஞ்சு வாய்க்குள்ளே கரெக்டாக போடுவீங்க. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் மாற்றம் பார்ப்பாங்க. இவ்வளோ ரோஷக்காரு, இவ்வளோ கோவக்காரு அமைதியாகிறாரு. ஏன்னா உள்ள ஒரு தீபம் எரியுது. அது என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை ராஜாவாக ஆக்க விடுறது இல்லை, என் ஆவிய ராஜாவாகவே வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறேன். ஒவ்வொரு நாள் சண்டை போடும்போது உங்களுக்கு எண்ணம் வரணும், இந்த மாம்சம் இந்த வாய் மாம்சத்தில் தானே இருக்குது. ஹலோ, உங்கள் வாய் எதில் இருக்குது? கை எதில் இருக்குது? கண் எதில் இருக்குது? எல்லாம் மாம்சது. இந்த மாம்சத்தை ராஜாவாக்காதீங்க. ராஜாவாக்கிட்டீங்கன்னா ஆவி கூஜாவாயிடுவார். அவர் கூஜாவாயிட்டாருன்னா நீங்கள் கொஞ்ச நாளில் என்னவோ ஆகிட போகிறீங்க, என்னமோ ஆகிடுவீங்க. அது என்னமோ அது எதுவோ ஓடுங்க. ஆனால் ஆவி ராஜா மாதிரி இருந்தால் எல்லா இந்த சரீரத்தின் மூலமாக உண்டாகிற எல்லா எதிர் வல்லமைகள் எல்லாம் அடக்கி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சுக்குநூறாக போட்டு தேவன் எனக்கு கொடுக்குற 100 மடங்கு விளைச்சலை நான் அனுபவிக்கிற பாத்திரமாய் மாறுவேன். எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க செக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் தேவன் தங்கும் தீபமாக எரிஞ்சிருக்கா? இல்லை இந்த ஆவிய ராஜா மாதிரி வச்சிருந்தனா? இல்லை இந்த சரீரம் ராஜா மாதிரி இருந்திருக்கா? இந்த சரீரம் என்னைக்கு ராஜா மாதிரி இருக்கா? நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் தான் வாழ்க்கை நல்ல நிலத்தில் இருந்து வழி அருகே உள்ள நிலமாக தான் வச்சிருக்கிறான், கற்பாறை உள்ள நிலமாக தான் வச்சிருக்கிறான், முள்ளுள்ள நிலமாக தான் வச்சிருக்கிறான். அவன் இன்னும் என்னவா மாறல? நல்ல நிலமாய் அவன். வீட்டில் போய் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு மன நிறைவோடு படுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் ஆவி ராஜா மாதிரி இருந்துச்சே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுத்துச்சே, நீர் உங்களுடைய தீபம் எனக்குள்ள என் ஆவிக்குள்ள பிரகாசமாக இருந்துச்சே ஆண்டவரே. இன்னைக்கு முழுவதும் என் ஆவியை ராஜா மாதிரி வைக்க ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சீரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நிலமா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது இந்த மாம்சம் ராஜா மாதிரி இருந்துச்சா அதை மறுபடியும் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வாங்க. இல்லை ஆண்டவரே, நோ, இது இல்லை நீர் வச்சிருக்கிற ஆர்டர். என் ஆவிதான் ராஜா மாதிரி இருக்கணும், என் ஆத்துமா வேலைக்கார மாதிரி இருக்கணும், என்னுடைய சரீரம் அடிமையாக இருக்கணும் ஆண்டவரே. இப்படி வைத்து நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலமாக்குவார். இந்த நல்ல நிலத்தில் கண்டிப்பாக ஒன்று எதிர்பார்க்கலாம். என்னன்னா கர்த்தர் சொல்கிறார், மேக்சிமம் பெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் ரிசல்ட் ஆர் பாசிபிள். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட நல்ல நிலமா இந்த வருஷத்துக்குள்ளே போனோம். இந்த ஆவி எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி போனோம் உள்ள. இந்த புது வருஷத்துக்குள்ளே ஆவி ராஜா. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க? விட்டுருங்க, அதை பற்றி யோசித்து ரொம்ப வருத்தப்படாதீங்க. இனிமே ஆண்டவரே, கடைசி நேரத்திலாவது புது வருஷத்துக்குள்ள நுழையும் போதாவது இந்த சத்தியத்தை கேட்க பண்ணிடுறேன். இனிமே என் மாம்சத்தை ராஜா மாதிரி வைக்காம என் ஆவி என்ன பண்ணுறேன்? ராஜா மாதிரி வச்சு இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், 100 மடங்கு ரிசல்ட்டை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் கட்டளையிடுகிறத நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் 100 மடங்கு ரிசல்ட், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு 100 மடங்கு ரிசல்ட், உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு 100 மடங்கு ரிசல்ட், உங்கள் எதிர்காலத்தில் ஒரு 100 மடங்கு ரிசல்ட், உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் 100 மடங்கு. நீங்கள் எதுலலாம் கை வைக்கிறீங்களோ இப்படிப்பட்ட நல்ல நிலமாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் 100% ரிசல்ட் பாசிபிள். எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, 30 இல்லை, 60 இல்லை, 100 மடங்கு கை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல நிலமா நீர் என்ன மாத்துறதுனால நான் 100 மடங்கு ரிசல்ட்டை அனுபவிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? 100 மடங்கு விளைச்சலை நான் அறுவடை செய்வேன் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய நம்பிக்கை.
அப்படிப்பட்ட நிலைகளில் கர்த்தர் நம்மளை விதைக்கும்படி செய்கிறார். பல நிலைகளில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். பல பொசிஷன்ஸில், பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கங்கே நம்ம விதைக்கும் போது நம்ம ஒன்றே ஒன்று தான் நினைக்கணும், ஆண்டவரே நான் நல்ல நிலமாக இருக்கிறேன், ஏன்னா இந்த வசனம் எனக்குள்ளே வேலை செய்யுது, என் ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்கு. எத்தனை பேர் வாழ்த்துன்னு சொல்ல முடியும்? என் ஆவி தேவன் தங்கும், நல்ல சத்தமாக சொல்லுங்க, என் ஆவி. யார் ஆவி? யார் ஆவி? யார் ஆவியோ அப்படி இல்லை, என் ஆவி சொல்லுங்க. எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆவி தேவன் தங்கும். செக் பண்ணணும். எப்பவுமே நம்ம நோத்துறது தான் சொல்றதுக்கு நம்ம வாயும் கையும் நீளம். நம்மளை பற்றி சொல்றதுக்கு சொல்லும் போதே பார்த்தீங்களா, இப்படி வச்சு தான் சொல்லுவாங்க சிலர். எப்படின்னா இந்த ஆள் காட்டி வரல கூட பாருங்க, இப்படி வச்சு தான் சொல்லுவாங்க. இப்படி வச்சு சொன்னாவே பரவாயில்ல, அவருக்கும் சொல்றாரு இவருக்கும் சொல்றாரு வரும். இதை மட்டும் இந்த தம்பரெல்லாம் மூடிடுவாங்க. பார்த்து கவனிச்சு பாருங்க, சிலர்லாம் சொல்லும் கை நீட்டி உங்களை பார்த்து ஏதாவது சொல்லும், இப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி தான் ஆட்டுவான். இப்படி ஆட்டினானா ரெண்டுமே அந்த பக்கமும் குத்தம் இந்த பக்கமும் குத்தம், இரு பக்கம் உள்ள கருக்குள்ள பட்டயம் மாதிரி வசனம். அப்படி பண்றது இல்லை, இப்படியே காட்டி 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 காட்டி. நான் சொல்றேன் இல்லை, கர்த்தர் எனக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிற நல்ல தேவன். சொல்லுங்க, என் ஆவி தேவன் தங்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க, என் ஆவி. நல்லா இப்படி சொல்லணும். உங்க ஆவி எங்க? உங்களை தானே இருக்குது. எங்க வெளியே இருக்குதா? இங்கே தானே இருக்குது. இந்த இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது உங்கள் ஆவி. சொல்லுங்கள், கையை உங்கள் இருதயத்துக்கு நேராக கை வச்சு, என் ஆவி தேவன் தங்கும். எல்லாம் மேலே இருக்கிறவங்களாம் கை வச்சு சொல்லுங்கள், என் ஆவி. நம்ம கீழே இருக்கிறவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வயசானவங்களாம் சொல்லுங்கள், என் ஆவி தேவன் தங்கும் தீபம். இந்த ஆவி என்னைக்கு பிரிதோ அது வரைக்கும் இது, இந்த ஆவி எப்படி இருக்கணும்? தேவன் தங்கும் தீபம், பிரகாசமாக இருக்கணும். போகிற நிலையில் இருந்தால் கூட என் ஆவி தேவன் தங்குற, சிரிச்சுக்கிட்டே தான் போனேன், பாயின்னு போயிடணும். அப்படியே புரியுதா நான் சொல்கிறது? வெளிச்சம் இருந்தால் இந்த பிரகாசம்லாம் இருக்குங்க. நான் சொல்கிறத நீங்கள் கிண்டலாக எடுத்தீங்கன்னா விஷயத்தை உள்ளே இறக்குறேன். இந்த ஆவி வெளிச்சமாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் சரி இருந்தாலும் இந்த தேவன் தங்கும் தீபம் எரியும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குவார். 100 மடங்கு ரிசல்ட் சுகம் உங்களுக்கு உண்டாகும், என்ன விடுதலை உங்களுக்கு உண்டாகும், ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், வெற்றியை கர்த்தர் என்ன கொடுக்க முடியாதுங்க, அதுதான் காட்டுறார். பெஸ்ட் கம்ப்ளீட், ஏன்னா மேக்சிமம் ரிசல்ட் இதில் இருக்கு. எது? இந்த நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் எப்போ வரும்? தேவன் தங்கும் தீபம், கேண்டில் மாதிரி எரியணும். நிறைய பேர் வீட்டில் கேண்டில் இருக்கும், பற்ற வைக்கமா. நான் பார்த்துருக்கீங்களா? நிறைய வீட்டில் கேட்டேன், இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த கேண்டில், இது வந்து இவங்க கொடுத்த கேண்டில். பற்ற வையம்மா கொஞ்சம், நான் வீடு கப் அடிக்குது, அதுக்கு தானே கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வாசனை கேண்டில், இது வாசனை கேண்டில், இது அமெரிக்காவிலேருந்து வந்து அது கொஞ்சம் பற்ற வச்சா வீடாக கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நிறைய பேர் கேண்டலை வச்சுருப்பாங்க, பற்ற வைக்கிறதுலாம் ஒன்றும். கொஞ்சம் பற்ற வைங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு உங்கள் ஆவியை ஒரு கேண்டில் மாதிரி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃபயர் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை அக்கினி மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணுது? பற்ற வச்சு எல்லா நாத்தெல்லாம் வெளியே ஓடும். நல்ல வாசனையாக நறுமணமாய் நீங்கள் வீசுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புகிறீங்க? இந்த வருஷத்துக்குள்ளே போகும்போது அப்படி நினச்சிட்டு போங்க, ஆண்டவரே இனி எனக்கு 100% ரிசல்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறீர். நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கேட்க போகிற வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் மிக மேன்மையானதாக இருக்கும். ஆண்டவர் இதுவரைக்கும் செஞ்சதை காட்டிலும் இனி மேலான காரியங்களை கர்த்தர் செய்யப்போ. எத்தனை பேர் விசுவாசிங்க? இதுவரைக்கும் கர்த்தர் எத்தனையோ காரியம் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் 100%. சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவர் இனி என்ன செய்ய போறார்? 100% கர்த்தர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலமாக்கி 100 மடங்கு விளைச்சலை கொடுக்குற பாத்திரமா கர்த்தர் உபயோகப்படுத்துவார். இளமினிப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய ஆவி தேவன் தங்கும் தீபம். சொல்லுங்க, வாய் திறந்து, என்னுடைய ஆவி, தேவன் எனக்கு கொடுத்த ஆவி தேவன் தங்கும் தீபமாக இருக்கு. சொல்லுங்க, வாய் திறந்து, தேவன் எனக்கு கொடுத்த இந்த மனுஷ ஆவிக்குள்ளே என் தேவன் தங்குற தீபமாக இருக்கிறது. சொல்லுங்க, வாய் திறந்து, ஆண்டவரே ரட்சிப்பின் மூலமா இந்த தீபம் ஆண்டவரே ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மறைக்கப்படுகிற ஒன்று அல்ல, ஆண்டவரே பிரகாசமாய் நான் பிரகாசிப்பிக்கிற ஒரு தீபமாய், ஆண்டவரே ஒளித்து வைக்கப்படுகிற தீபம் அல்ல, ஆண்டவரே கட்டில் கீழே கொண்டு போய் மறைத்து வைக்கிற ஒரு தீபம் அல்ல, உயர்த்த
பத்தி வைக்கிற ஒரு தீபமாக, அநேகருக்கு ஒளி கொடுக்கிற தீபமாக. ஆண்டவரே, அநேகர் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலமாக்கி 100 மடங்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விளைச்சலை அனுபவிக்கிற பாத்திரமாய் நாங்கள் இருக்க, ஆண்டவரே இன்னைக்கு சொன்ன இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இந்த அறுவடையின் கான்செப்டை நாங்க விளங்கிக் கொள்வதற்கு இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொன்ன இந்த 2 காரியம் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி நீர் தங்கும் தீபமா இருக்கு. எந்த அளவுக்கு நாங்க கேட்டு புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆண்டவரே, கேட்கிற நாம் புரிந்து கொள்கிறதுனால் எனக்கு இன்னும் அதிகமா கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு காட்டுது, கர்த்தர் எனக்காக உண்டு பண்ண போகிற 100 மடங்கு அறுவடைய ஆண்டவரே நான் அறுவடை செய்வேன். கையவாயத்தை சொல்ல எத்தனை பேர் சொல்றீங்க? 100 மடங்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அறுவடைய நான் அறுவடை செய்வேன். கையவாயத்தை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற 100 மடங்கான அறுவடைய நான் அறுவடை செய்ய என் தேவாதி தேவன் இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு எங்க இருதயத்தை எங்க வாழ்க்கைய ஒரு நல்ல நிலமாக நீர் மாற்றியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தைரியத்தோட ஒவ்வொரு நாளும் எங்க ஆவிய ராஜா மாதிரி வைக்க, எங்க ஆத்துமா ஒரு வேலைக்காரனை போல ஆண்டவரே, எங்க சரீரம் ஒரு அடிமையை போல ஆண்டவரை இருக்க, அப்படிப்பட்ட விதங்களில் நாங்கள் ஒரு நல்ல நிலமாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த 100 மடங்கு நீர் கொடுக்கிற அறுவடையை நாங்கள் அறுவடை செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நன்மைகளை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்பட, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும், பணம் ஆண்டவரே, ஆண்டவரே பொறுப்புகள் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சகல காரியங்கள், எங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒரு விதையாக எண்ணி அதை நீர் ஏற்படுத்தின எங்க வாழ்க்கை என்னும் நல்ல நிலத்தில் நாங்கள் தொடர்ந்து விதைக்கிறவர்களாக எங்களை நீர் வழி நடத்தும். வெற்றிக்கான கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்கள் வேலைகளை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களை உபயோகப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவோம். மீண்டும் புது வருட ஆராதனை நாங்கள் இணைந்து கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து இந்த புது வருடத்தில் நீர் எங்களை கொண்டு செய்ய போகிற மாபெரும் கிரியைகளுக்கு நேராக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற நாளாக இந்த புது வருட ஆராதனை இருக்க நீர் கிருபை செய்யும். எங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், எல்லா பொருத்தனை காணிக்கைகளை, ஸ்தோத்திர காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். மிகுந்த ஆண்டவரே ஒரு விளைச்சலை, மெகா ஹார்வெஸ்ட்டை உங்களுடைய பிள்ளைங்க தங்களுடைய பொருளாதாரத்தில் காண, இந்த சத்தியெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்த கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த சத்திய வசனங்களை உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.